ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மார்ச் 7, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் என்னால் நியூஸ் பேப்பர் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்களாக படிங்க. ஓகேவா? மேக்ஸிமம் மண்டே நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். முடிஞ்சால் அந்த பேப்பர்ஸை வந்து அப்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி என்னால் முடியாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிங்க, விட்டுறாதீங்க. நீங்களாக படிச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நியூஸ் சேனல்ஸ் லைக் வேறு ஏதாவது அனலைஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், கம்மிங் சூன் த இந்தியன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற நமக்கு இந்தியாவில் கிடச்ச லைக் ஃபாசில்ஸு, ஓகேவா, அதர் திங்ஸை வந்து என்னென்னா எல்லாத்தையும் வந்து என்னென்னா வெவ்வேறு இடத்துல இருக்குது. இப்போ யூபி, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே மியூசியம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. யூஎஸில் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு மியூசியம் இருக்குது. ஓகேவா? அந்த மியூசியம் மாதிரியே இந்தியாவிலையும் வந்து என்னென்னா ஒரு மியூசியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியத்துக்கு பேர் எர்த் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் அதோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இது எங்கே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டெல்லி, ஓகேவா, குருகிராம், ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அது எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலை. ஓகேவா? இதுதான் இந்த நியூஸில் பேசியிருக்காங்க, வேறு எதுவும் இந்த நியூஸில் பேசலாம். ஓகே, மேபி நமக்கு ஃப்யூச்சரில் வந்தால் அதுக்கு பேர் மேபி எர்த் மியூசியம்னு வரும். அது வந்து என்னென்னா எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது வந்த பிறகு நமக்கு வந்து அந்த நியூஸை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மியூசியமில் என்னென்ன இருக்குன்னா, லைக் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாஸோட ஜியாலஜிக்கல் அண்ட் பேலண்டாலஜிக்கல்னா புதைப்படிவ பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, அது எல்லாத்தையுமே ஒரே லொக்கேஷனில் வைக்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, மினிஸ்ட்ரி பிளக்ஸ் லூப் ஹோல் தட் அலௌடு பிளாஸ்டிக் வேஸ்ட் இம்போர்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து என்ன, பிஇடி பாட்டில் வந்து என்னென்னா பிளாஸ்டிக் பாட்டில், சாலிட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து என்னென்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு முடியாது. மற்ற இடத்துல இருக்க இண்டஸ்ட்ரியால் இம்போர்ட் பண்ண முடியாது. பட் என்னென்னா எஸ்சிஇசெட்டால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற லைக் கம்பெனிஸால் இறக்குமதி பண்ணி அதை வந்து ரீசைக்ளிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹசார்டஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2019 அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி இனிமேலும் எஸ்சிஇசெட், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா இனிமேல் சாலிட் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சாலிட் பிளாஸ்டிக் வேஸ்ட், அதாவது பிஇடி பாட்டில்ஸை வந்து என்னென்னா எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சைனாலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? சைனா தான் அதிகமாக மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, சைனாட்டிருந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ரீசைக்ளிங் பண்ணி மறுபடியும் அனுப்பி வைக்கிறோம். இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது எஸ்சிஇசெட்டில். பட் என்னென்னா இனிமேல் அது பண்ணக்கூடாது, இது வந்து என்வரான்மெண்டல் டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹசார்டஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில், அதர் வேஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்னென்னா டோட்டலாக வந்து அந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிஇடி பாட்டில் வேஸ்ட்டை பற்றின ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இந்தியா தான் 10th லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் பிளாஸ்டிக் ஸ்கிராப் ஆஃப்டர் சைனா. ஓகே, சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் அதிகமாக வாங்குகிறோம். சைனா, ஹாங்காங் தவிர்க்கடுத்து நம்ம தான் அதிகமாக வாங்குகிறோம், 10th லார்ஜஸ்ட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹியூஜ் க்ரோத், இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா அரௌண்ட் 25,940 டன்ஸ் வந்து பிளாஸ்டிக் எவ்ரிடே வந்து என்னென்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இது பண்ணுறோம். விச் ஒன்லி 15 of 564 இது வந்து என்னென்னா கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பில் கலெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் ரீசைக்கிளிங் அப்படிங்கிற மெத்தடுக்கு போகும். பட் இல்லாட்டி அது வந்து என்ன, என்வரான்மெண்ட்டில் கலக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்வரான்மெண்ட் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? த பிளாஸ்டிக் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி recorded a compound annual growth rate 10% between 2010 to 2015. ஸோ நம்மளுடைய பிளாஸ்டிக் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியோட இது வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா நம்ம இதில் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து யூசேஜ் ஃபெசிலிட்டி இருக்கே தவிர பட் கலெக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கரெக்டான லெவலில் இல்லை. ஸோ இதுக்கான அந்த முனிசிபல் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன, முனிசிபல்
அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜனவரியிலே இந்த நியூஸை வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு தடவை இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஆனுவல் பிளாஸ்டிக் கன்சம்ஷன் இது வந்துன்னா அரௌண்ட் 12 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு என்னென்னா 12 மில்லியன் டன்ஸ்லேருந்து 20 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 2020 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஏற்றாப்பில் வந்துன்னா நம்ம ரீசைக்ளிங் அப்படிங்கிற மெத்தடையும் வந்துன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து என்னென்னா அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன, ISRO ஃப்ரெஞ்ச் ஏஜென்சி சீல் அக்ரிமெண்ட் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இந்தியன் ஓஷனில் முக்கியமாக. ஓகேவா. இந்தியன் ஓஷனோட செக்யூரிட்டிக்காண்டி தான் இதை பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸோட ரீயூனியன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்டு வந்து என்ன இந்தியன் ஓஷனில் இருக்குது. ஓகேவா. இந்த ஐலாண்டு பக்கம் அண்ட் இந்தியன் ஓஷன் இந்தியாவோட சதர்ன் பார்ட்ஸ். ஓகேவா. இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா டேஞ்சராக இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்தியன் ஓஷனில் வந்து இருக்கிற லைக் அதர் குரூப்ஸ் வந்து என்ன உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஓஷன் சர்வேலன்ஸ்க்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேரிடைம் செக்யூரிட்டி ஓகேவா அக்ரிமெண்ட் வந்து யாருன்னா இந்தியாவோட ISRO ஓகே ஃப்ரெஞ்சோட CNES ஓகேவா இவங்க 2 பேரும் வந்து என்னென்னா இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி லோ எர்த் ஆர்பிட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சேட்டலைட் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா ஆன் டைம் ரியல் டைமாக வந்துன்னா அந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் வெஹிக்கிள் இருக்குது, என்ன மூவ்மெண்ட் ஆஃப் ஷிப்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. ஓகேவா. நம்ம இந்தியா வந்துன்னா அரௌண்ட் அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஃப்ளீட்டோட சேர்த்து ஓஷன் சேட் 3 அப்படிங்கிற ஒரு இதை வந்து 2020 ஏவ போகிறோம். ஓகேவா. ஸோ இது வந்துன்னா ஜாயிண்ட் இன்ஃப்ராரெட் ஓகேவா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை தான் வந்து என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பேக் டு லைஃப் பிலேட்டட் அக்யூட்டல் ஆஃப் டெத் த்ரோ கன்விக்ஸ் ஹைலைட்ஸ் த நீட் டு ஜங் த டெத் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்துன்னா நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது. டெத் பெனால்ட்டி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத் பெனால்ட்டி வேணும் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு 6 லைக் ட்ரைபல் பீப்புள் வந்து என்னென்னா ஒரு கன்விக்ட் ஆகியிருக்கிறாங்க. அந்த கன்விக்ஷன்லேருந்து வந்துன்னா அவங்கள ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓகே ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துன்னா அவங்கள ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேருக்குமே வந்து என்னென்னா தூக்கு தண்டனை இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இந்த தூக்கு தண்டனை இல்லை ஓகேவா. அதாவது என்னென்னா இந்த டெத் சென்டென்ஸில் மேக்ஸிமம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த டெத் சென்டென்ஸ்க்கு யார் ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லெவலில் இருக்கிற லோ எக்கனாமிக் க்ரைட்டீரியாவில் இருக்க பீப்புள் லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மற்ற அந்த ஹை இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க பீப்புளெலாம் வந்துன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் ஹை இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க பீப்புள் யாருமே வந்துன்னா இந்த மாதிரியான தூக்கு தண்டனைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இருக்காது. ஓகேவா. அந்த மாதிரியான இந்த மாதிரியான கன்விக்ஷனுக்கு ஆளாகிறவங்களுக்கெல்லாம் கரெக்டான நாலேஜ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த சென்ஸ் அவங்க யாரை வந்து அப்ரோச் பண்ணால் இந்த கன்விக்ஷன்லேருந்து நம்மளை வந்து அக்யூட்டல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து செகண்டு. தேர்டு வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதாவது கரெக்டான லெவலில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா யாருனாலும் எந்த இதனாலும் எடுத்துக்கலாம். ஒன்று குழந்தைங்களை வந்து என்ன ரேப் பண்ணுறது நமக்கு இப்போ தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ குழந்தைகளை ரேப் பண்ணுறது ரேரஸ்டான ரேர் கேஸ். அப்போது லைக் 18 இயர்ஸ்க்கு அபோவ் 18 இயர்ஸ் ஏஜில் இருக்க பெண்களை வந்து ரேப் பண்ணுறது வந்து ரேரஸ்டான ரேர் கேஸ் கிடையாது அப்படின்னா நமக்கு அதை பற்றின விஷயம் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து என்னென்னா அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து என்ன ஒரு வேகான ஒரு டெஃபனிஷன் தான் அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறதுக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து தேர்ட் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு. இப்போ ஃபோர்த் நெகட்டிவ் பாயிண்ட்னா இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா சில பிரச்சனை வர்றது எதனால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா சில பேர் ஆர்பிட்ரலாக வந்துன்னா சில பேர் தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்துன்னா அந்த தண்டனைக்காண்டி இதாக இருப்பார். ஸோ ஆர்பிட்ரி ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்தில். ஏன்னா வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட சேர்த்து அந்த உண்மையும் இறந்து போயிடும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து என்னென்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தூக்கு தண்டனைலாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேபி ஆர்பிட்ரி ஆக்ஷன் வந்து நடந்துறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்ரி ஆக்ஷன் யார் மேலே நடக்கும் அப்படின்னா லைக் லோ லெவல், லோ கேஸ்ட்டு, லைக் தலித் பீப்புள் ஓகே இந்த மாதிரியான பீப்புள் மேலே அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே இதெல்லாம் வந்து என்ன மேக்ஸிமம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இன்னும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா இந்தியா வந்து என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் லைக்
யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து என்ன மெம்பராக இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து என்னென்னா லைக் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தூக்கு தண்டனை மாதிரியான கன்விக்ஷன்லாம் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் லெவலில் வந்து என்னென்னா இது வந்து அப்போஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ அதனால் வந்து என்ன இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லைக் முடிவு எடுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இது பாசிட்டிவ் அப்படின்னா இன்னும் நெகட்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம் அப்படின்னா இப்போ வந்து என்ன இப்போ தூக்கு தண்டனை இருக்கிறதுனால இந்த மாதிரியான அந்த அந்த தண்டனை அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இப்போ ஒரு ரேப் கேஸுக்கு வந்து என்னென்னா தூக்கு தண்டனை இருக்குது அப்படின்னா அந்த ரேப் வந்து நடக்காமல் இருக்கா அப்படின்னா இல்லை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன தான் வந்து அந்த தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கான அந்த அதோட இது வந்து என்னென்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து என்னென்னா ஒரு கரெக்டான டிசிஷன் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து ரைட் அப்படிங்கிறதுக்கு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா கன்விக்ட் ஆகிற பீப்புள், ஓகேவா, கன்விக்ட் ஆகிற பீப்புளில் பார்த்து இன்னொரு பீப்புள் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சில பேர் சொல்லுவாங்க. பட் என்னென்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து என்ன ரொம்ப கம்மியான விஷயம். அப்புறம் வந்து என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி பயம்லாம் வந்து என்னென்னா யாருக்கும் இருந்த மாதிரியும் தெரியல. ஓகேவா. இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன 2-3 பாயிண்ட்டையும் சேர்த்து நான் நிறையா பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், அப்போ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்தேன்னா எ ஸ்ட்ரேஞ்ச் பேரடாக்ஸ் ஃபார் இந்தியன் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இதில் வந்தேன்னா ஃப்ளையிங் இன் த ஃபேஸ் ஆஃப் த டிமாண்ட் ஃபார் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு எடிட்டோரியல் இருக்குது. அந்த எடிட்டோரியல் நான் எடுக்கலை. அது வந்து ரஃபேல் டீலை பற்றினது இருக்குது. ரஃபேல் டீலை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஓகேவா. அது வந்து என்ன காங்கிரஸோட ஒரு தலைவர் எழுதியிருக்கிறாரு, எம்பி எழுதியிருக்காரு. ஸோ அதனால் கிரிட்டிசிசம் தான் இருக்கும். அந்த கிரிட்டிசிசமும் வந்து கரெக்டான லெவலில் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அந்த நியூஸ் எடுக்கலை. உங்களுக்கு வேணால் அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக வந்து என்ன அவர் கவர் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்காரு. வேணால் அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று விகில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு செபிஸோட நியூ ரூல் டு ப்ரொடெக்ட் தோஸ் இன்வெஸ்டிங் இன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் டைட் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னா அவ்வளோ தெளிவாக புரியலை. ஓகேவா. ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியலை. அதனால் நான் அந்த ஆர்டிக்கல் எடுக்கலை. ஓகேவா. யாருக்காவது புரிஞ்சுதுன்னா படிங்க. ஓகேவா. ஸோ அதை படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். ஓகேவா. எனக்கு சத்தியமாக அது இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு அதுக்கு இன்னும் ரொம்ப கரெக்டாக இதாகலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எடுக்கலை. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ரேஞ்ச் பேரடாக்ஸ் ஃபார் இந்தியன் உமன். ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டர் எஜுகேஷன் இஸ் நாட் லீடிங் டு அ பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். இந்த மூணுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நமக்கு தெரியும் இந்தியாஸோட எஜுகேஷனல் லெவல் மென்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் ஜெண்டர் பேரிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. ஓகேவா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமன்ஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து என்ன எஜுகேஷன் லெவலில் ஹையர் லெவலில் தான் இருக்காங்க. ஓகேவா. 2 பேருக்கும் கம்பேரேட்டிவ்லி வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே அப்படிங்கிற சர்வேயாக இருக்கட்டும், நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸோட சர்வே இருக்கட்டும், எல்லா சர்வேலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பேருக்குமான அந்த எஜுகேஷனல் அந்த டிஸ்பாரிட்டி வந்து என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னா பெண்கள் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து என்ன பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னா இல்லை. அது எந்த சென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் லோ லெவல் எஜுகேஷன் இருக்கிற பெண்களோ அல்லது எஜுகேஷனே இல்லாத பெண்களோ வந்து என்னென்னா அதிக லெவலில் ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி எஜுகேட்டட் உமன்ஸ் வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து நர்ஸ் ஒர்க்கு, ஓகேவா, அப்புறம் காலர் ஜாப்ஸ், இந்த மாதிரியான ஜாப்ஸ் அதாவது ஆஃபீஸ் ஜாப்ஸ், இந்த மாதிரியான ஜாப் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அது அவங்களுக்கு வந்து என்ன அதிகமாக வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுனா பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா பெட்டர் மேரேஜ். ஓகேவா. அவங்களுக்கு கிடைக்குதா, மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஆஸ் பர் இந்தியன் சோஷியல் கஸ்டம்ஸ் படி என்ன தான் வந்து என்னென்னா பெண்கள் அதிக லெவலில் வந்து என்ன படிச்சிருந்தாலும் அவங்க மேரேஜ் பண்ணுற ஆண்கள் வந்து என்னென்னா அவங்களோட மேபி கம்மியான ஆண்களை தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இதில் என்ன இதுன்னா ஸோ மேரேஜ் ப்ராஸ்பெக்டை பார்த்தாலும் அதாவது மேரேஜ் மார்க்கெட்டை பார்த்தாலுமே வந்து என்ன கேஸ்ட் சிஸ்டம், சோஷியல் ஸ்டிக்மாஸ் வந்து இன்னமும் வந்து ப்ரிவேல் ஆகிறதுனால நம்ம வந்து என்ன தான் வந்து பெண்கள் எஜுகேஷனில் ஹையர் லெவலில் இருந்தாலும் அரௌண்ட் அவங்க வந்து அவங்கள விட அது கம்மியான படிப்பு படித்தவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் நம்மளுடைய சோஷியல் கண்டிஷன் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான லெவலில் கொடுக்க முடியலை. ஓகேவா. ஸோ மாடரேட்
லெவல் எஜுகேஷனில் இருக்கிற பெண்கள் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து என்ன ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. பட் என்ன ஹையர் எஜுகேஷன் பெண்களுக்கு வந்து என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி உமன்ஸோட ஓட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் சரி, இந்த இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த லைக் ஓட்டிங் ரைட்ஸாவது கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து என்னென்னா பெண்கள் வந்து என்னென்னா அதிக லெவலில் வந்து என்னென்னா லைக் ஜாப்ஸு, ஹையர் எஜுகேஷன், மற்றபடி என்னென்னா பொலிட்டிக்கல் லெவல் இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கம்பேரேட்டிவ் வந்து என்னென்னா லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபைட் ஃபார் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்தது தான். அதாவது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஓகேவா. எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸை வச்சு பண்ண முடியும், ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரைபல் பீப்புளை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டிக்கல் நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது என்ன ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டும் ஓகே ஃபாரஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் இந்த 2 பேர் வந்து என்ன ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன ஹியூமன் ரைட்ஸை வந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற கனெக்ஷன் பாயிண்ட் வந்து என்ன ஃபாரஸ்ட்டு. இவங்க 2 பேருமே இதை மறந்துட்டு தனித்தனியாக வந்து என்னன்னா இவங்களோட ரைட்ஸை வந்து என்ன அப்ஹோல்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 படி பார்த்தா நமக்கு வந்து என்ன எல்லா அதிகாரமும் எங்கே இருக்குது அப்படின்னா கிராம சபாட்ட இருக்குது. ஓகேவா. ஒரு ப்ராஜெக்ட், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரணும் வேண்டாம் அப்படிங்கிற எல்லா இதுவுமே வந்து என்னென்னா யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கிராம சபாட்ட இருக்குது. அப்போ கிராம சபா எம்பர் பண்ணுறது மூலமாக நமக்கு ஹியூமன் ரைட்ஸையும் பாதுகாக்க முடியும், வைல்ட் லைஃபோட ரைட்ஸையும் வந்து பாதுகாக்க முடியும். இதுதான் வந்து என்ன சென்டர் பாயிண்ட்டு. இதில் வேறு எதுவும் அதிகமாகலாம் யோசிக்கிறாங்க பேசலை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டேக்லிங் சைல்டு மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் கேன் பி கைடட் பை கலெக்டிங் ரியல் டைம் டேட்டா அட் தி சப் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் டைம் டேட்டா அட் த சப் டிஸ்ட்ரிக்ட் லெவல். இந்த டாப்பிக்லேயே வந்து என்ன இவங்க சொல்ல வேண்டியது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசி இனிஷியேட்டிவ் எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு ஃபோக்கஸ் ஆன் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீடிங் உமன் அவங்கள பொறுத்து இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைல்டு மால் நியூட்ரிஷன் வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. அதுவாக இருக்கட்டும், அது வந்து என்னென்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளுடைய சைல்டு நியூட்ரிஷன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேர்ல்டு லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இன்னமும் இருக்கிறோம். ஓகே. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ரெக்னென்ட் உமன் ப்ரெஸ்ட் ஃபீடிங் உமனுக்கு சரியான இது போய் சேராததுனால. எப்போவுமே குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன ரொம்ப குரூஷியலான பீரியட். இந்த 2 இயர்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் மென்டல் எல்லாமே வந்து என்னென்னா கரெக்டாக வந்து செட் ஆகிறது இந்த 2 இயர்ஸில் வந்து இதாகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கான கரெக்டான லெவலில் வந்து என்ன நியூட்ரிஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ சைல்டோட மால் நியூட்ரிஷன். ஓகே. அவங்க மால் நியூட்ரிஷன் அப்படின்னா நமக்கு அதிகமாக இங்கே இப்போ என்ன அதிகமாக மால் நியூட்ரிஷனால் என்ன பிரச்சனை வருதுன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பிரச்சனை வருது. அதாவது ஹைட் வந்து என்ன கம்மியாக இருக்கிறது, அப்புறம் ஹைட் கம்மியாக இருக்கிறது, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது. ஓகேவா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா அதிகமாக வந்து ப்ரிவேல் ஆகுது. ஸோ இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் ஃபர்ஸ்ட் ஃபீடிங் உமனை வந்து என்னென்னா கரெக்டான லெவலில் கேர் பண்ணுறது மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து என்ன சில ஸ்டேட்ஸ் லைக் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி லோ லெவல் ஸ்டேட்ஸ்லாம் லோ லெவல் இந்த சென்ஸ் அவங்களோட மால் நியூட்ரிஷன் எஃபெக்ட், அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேஷியோ. ஓகேவா. இது எல்லாமே வந்து என்னென்னா லோ லெவலில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து என்ன அதிகமான கவனம் செலுத்தணும். இப்போ தமிழ்நாடு அண்ட் கேரளா மாதிரியான ஸ்டேட்லலாம் வந்து என்னென்னா நமக்கு வந்து மால் நியூட்ரிஷன் லெவல் கம்மி. ஓகேவா. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான அதாவது பாலிசி டிஃப்ரென்ஸ். ஓகேவா. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வேறு மாதிரியான பாலிசி இது பண்ணணும். அதேமாதிரி உத்தரப்பிரதேஷ், பீகார், பீகார் அதேமாதிரி மத்திய பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்ட் மற்ற அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்துன்னா வேறு மாதிரியான பாலிசியை வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் டைம் சப் டிஸ்ட்ரிக்ட் லெவல். இப்போ இந்த 4 ஸ்டேட்லேயும் வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து என்னென்னா நம்ம டேட்டாவை கேதர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப லோ லெவலில் வந்துன்னா எஃபிஷியன்சி ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து என்னென்னா அதிகமான கவனத்தை நம்ம கொடுக்க முடியும். ஸோ நியூட்ரிஷன் ஸ்பெசிஃபிக் லைக் நமக்கு வந்து என்ன மெட்டர்னல் நியூட்ரிஷனாக இருக்கட்டும், நமக்கு ஆன்டிநேட்டல் கேர். ஓகேவா. இந்த மாதிரியான கேர்லாம் வந்து என்னென்னா அதிகப்படியாக நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா. அப்போ ஹெல்த் கேர் ஃபார் மதர்ஸ் ஓகே இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அவங்களுடைய ப்ரெக்னென்சி அன்டில் டெலிவரி வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூட்ரிஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும்போது குழந்தை பிறக்கிறது வந்துன்னா ஹெல்த்தி சைல்டு வந்துன்னா க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் இவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இதற்கு கண்டிப்பாக நம்ம எந்த லெவலில் வந்து கொடுக்கணும்னா பப்ளிக்
டெலிவரி சர்வீஸ் ஓகேவா, பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி மெக்கானிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும், ஸ்பெஷலி இதில் வந்து என்னென்னா நம்ம பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நியூட்ரிஷன், ஹெல்த், எஜுகேஷன் செக்டாரில் வந்து என்னென்னா நம்ம சர்வீஸ் டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நமக்கு மால் நியூட்ரிஷன் இதை வந்து என்னென்னா டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாலக்கோட் சேட்டலைட் ஃபோட்டோஸ் ஸோ மദ്രാസാஸ் பில்டிங் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஓகேவா. அதாவது என்னென்னா நம்ம புல்வாமா அட்டாக் February 14 அப்புறமா என்ன பண்ணோம்னா பாலக்கோட் அப்படிங்கிற பாகிஸ்தானோட ஏரியாவில் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணோம். அந்த அட்டாக்ல வந்து என்ன அரௌண்ட் 250-300 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸுக்கு இது பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் பெரிய பிரச்சனையில் போச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா 2018 வந்து என்னென்னா அந்த ஏரியா, அதாவது என்ன எந்த ஏரியாவை நம்ம அட்டாக் பண்ணோன்னு சொன்னோம் அந்த ஏரியாவோட சேட்டலைட் இமேஜ் இது. ஓகேவா. இப்போ 2019 March 4 ஓகேவா, March 4 எடுத்த சேட்டலைட் இமேஜ் இது. எந்த விதமான டிஃபரன்ஸுமே இதில் இல்லை அப்படிங்கிறதா இப்போ எடுத்திருக்க ரிப்போர்ட்டு. அதேமாரி அதாவது என்ன இப்போ ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கிரேட்டர், ஒரு குழி விழுந்திருக்கணும், அல்லது அந்த இடத்தோட அந்த பில்டிங்ஸோட இது ஏதாவது வந்து நாசமாக இருக்கணும். பட் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு இதுவும் வந்து என்னென்னா இங்கே காணல அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்தோன்னா கரெக்டான லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன தெரியல. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன IRDAI NHA ஃபார்ம் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப். அப்போ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, JWG அப்படிங்கிற ஒரு குரூப்பு. யார் அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அத்தாரிட்டியும் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டியும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது வந்து என்ன இன்சூரன்ஸ் பேஸ்டு ஹெல்த் ஸ்கீம். ஓகேவா. அப்போ 5 லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்டு. ஓகே. அப்போ IRDA அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் பண்ணுறாங்க. அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அதை ஆடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய லைக் கெப்பாசிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா இது பண்ணுறது, அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு கேர். ஓகேவா. இதெல்லாம் வந்து இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃப்ராடு அப்யூஸு ஓகேவா இதெல்லாம் இருந்தாலும் இந்த JWG வந்து என்னென்னா இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ஓகேவா, அந்த ரெக்கமெண்டேஷன் படி யார் ஃப்ராடு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஃபார் ஆயுஷ்மான் பாரத் யார் அப்படின்னா IRDAI நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகேவா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.